வெல்கம் டு மினி டாக்கீஸ். ஹேப்பி ராஜ் இது வந்து ஜிவி பிரகாஷ்குமார் நடிப்பிலையும் மரியா ராஜா இளஞ்சனியன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். டைரக்டருக்கு வந்து இது முதல் திரைப்படம். முதல் திரைப்படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். படம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து திரைக்கதையில் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருதுன்னா, ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு திரைக்கதை இருந்ததுன்னா இந்த படம் வந்து மேலும் பேசப்பட்டிருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. தியேட்டரில் வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறாங்க. அதாவது ஸ்கிரிப்டை வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு நோண்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு வந்து இதை நம்ம குறை சொல்லுவோம். பட் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்துட்டு போர் அடிக்காமல் இருக்குது வந்து ஒரு தியேட்டர்களுடைய அவங்களுடைய சிரிப்பு சத்தத்தில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். கதை வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு முதல் காட்சியிலே வந்துட்டு ஜிவி பிரகாஷ்குமாரை வந்துக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து பிரேக்கப் சொல்லிட்டு போகிறான். காதலை முடிச்சுக்கிட்டு போகிறான். இவரோட காதலை ஏற்றுக்காமல் போகிறான். என்ன காரணம்னா, இவங்க அப்பா வந்துட்டு ஒரு டீச்சர். அவருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் இருக்குது. குதிரை முட்டைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு உங்கள் அப்பா உன்னை நான் கல்யாணம் பண்ணால் குதிரை முட்டையுடைய மருமகன் தான் சொல்லுவாங்க. இது எனக்கு தேவையா? அதுக்கப்புறம் வந்து எனக்கு நம்ம பிள்ளை பிறச்சுன்னா குதிரை முட்டையுடைய பேரன்னு சொல்லுவாங்க, பேச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டு வந்து பிரேக்கப் சொல்லிட்டு போயிடா. இதனால் வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் என்ன பண்ணுவான், பெங்களூர் போயிடறான் வேலை தேடி. அங்கே வந்து ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறேன். அங்கே போய் வந்துட்டு நாங்கள் உயர் அதிகாரியாக இருக்க ஹெச்ஆராக இருக்கிற அந்த பொண்ணை வந்து இவன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளும் வந்துட்டு இவங்ககிட்ட இருக்கிற இன்னசென்ஸை வந்துட்டு ரசிச்சுட்டு அவனை இவருடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதில் எங்கே பிரச்சனை உருவாதுன்னா வந்துட்டு அவங்க வந்து மிகப்பெரிய வந்து செல்வந்தர் வீட்டு குடும்பம். அவர் அப்பா வந்துக்கிட்டு அந்த ஹீரோன் அப்பா கேரக்டர் வந்து அப்பாஸ் வந்து நடிச்சிருக்காப்புல. ரீ என்ட்ரி இந்த படத்து மூலயமா அவர் வந்து பொண்ணுக்காக வந்து எதையும் வந்து ஏற்றுக்கிற ஒரு கேரக்டர். அதனால் வந்து பையனுடைய மக விரும்புகிறாங்கிறக்காரண்டியே வந்துட்டு அவரோட காதலை அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கிறாரு. என்னுடைய 25வது கல்யாண நாளில் வந்துட்டு அந்த உன்னுடைய லவரை வந்து அப்பா அம்மாவை வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்க என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஊரே திரண்டு வராரு. இவனோட அப்பா வந்துட்டு மனைவி மட்டும் கூப்பிட்டு வராமல் ஊரில் இருக்கிற சொந்த பந்து எல்லாரும் ஒரு 25-50 பேரை கூப்பிட்டு வராரு. அங்கே இப்படி கூப்பிட்டு வந்த பிறகு வந்துட்டு ஒரு அங்கே வந்து ஒரு ஹை லெவலில் எலைட் ஃபேமிலி, அதை வந்து வர அந்த பிஸ்னஸ்மேன் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார். அவ்வளோ பெரிய செல்வந்தருக்கு இருக்கிற இடத்துல வேட்டி சட்டையில் பலாப்பழத்தை தூக்கிட்டு வாழைத்தா தூக்கிட்டு வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்த பிறகு வந்து இப்போ அந்த லவ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. இப்போ வந்து இதுக்கு மீறி வந்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து எப்படி வந்து இவர் கல்யாணம் பண்ணுறாரு, என்னென்ன பிரச்சனை ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் கதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக நகர்ந்து முடியும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான். இதில் என்னென்னா எனக்கு பிடிக்காத பெரிய விஷயம்னா, அந்த குதிரை முட்டைங்கிற வந்துட்டு பட்ட பேருக்கு அது ஏன் குதிரை முட்டை சொல்கிறாங்கன்னு ஒரு காரணம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் வந்து நிறைய பேர் பட்ட பேர் இருக்குது. கோழிக்கோடல், அதுக்கப்புறம் தவிடு, அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா பேர் வந்து பட்ட பேர். அம்புன்னு ஒரு பெரியவர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அம்புன்னு சொன்னாவே வந்துட்டு தடியை துவங்கிட்டு வருவார் உங்களுக்கு. உலக்கு புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேர் இருக்குது. உலக்கு புட்டுன்னா ஒரு தியேட்டரில் போய் ஒரு உலக்கு புட்டு சாப்பிட்டு அந்த உலக்கு புட்டை பற்றி வந்து விவரமாக டீட்டெயிலாக ரசித்து சொன்னாங்களே ஒரு உலக்கு புட்டுன்னு பேர். அது கோழி குடல் வந்துக்கிட்டு என்னென்னா சின்ன வயசாக இருக்குது. அப்போ வந்து முட்டை போட்டுக்கிட்டு கோழி முட்டை போட பார்த்துக்கிட்டு சரி வந்து உள்ள வந்து விட்டு கோழி பொசுக்குள்ளே விட்டு எடுத்தாந்து கோழி முட்டை நிறைய கிடைக்குன்னு சொல்லிட்டு விட்டு உள்ள நோண்டியிருக்காரு. அது குடல் தான் வெளியே வந்திருக்கு. அன்னையிலேருந்து அவர் பேரை வந்து கோழி குடல்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் வந்து இது மாதிரி பட்ட பெயர் வந்துட்டு சகஜம். அந்த மாதிரி ஒரு பட்ட பெயர் தான் வந்துட்டு இவர் குதிரை முட்டைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவுக்கு வச்சு கூப்பிட்றாங்க. அதுதான் இவருக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுறது. இப்போ என்னென்னு இதில் வந்து ஹைலைட் இந்த சிறப்பான அம்சம்னா, அந்த ஜிவி பிரகாஷ்குமார் அப்பாவை நடித்த ஆசிரியர் நடித்த காத்தமுத்த ஆசிரியர் நடித்த அந்த ஜார்ஜ் மரியம் தான் வந்து இந்த படத்தில் வந்துட்டு மிக பிரமாதமாக நடிப்பை கொடுத்துருக்காரு. கடைசி ஒரு 1/2 வந்துட்டு அவர் சொல்கிற அந்த ஃப்ளாஷ் பேக் வந்துட்டு நம்மளை வந்து கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து அதை வந்து இது வரைக்கும் எத்தனை படம் நடித்தாலும் இந்த படம் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான படம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். தியேட்டரில் போய் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.